ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு நேரோ பேண்ட் சிகரெட் பேண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதோட பேட்டர்ன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றதோட சின்ன டிராஃப்டிங் தான். ஸோ நேரோவாக இருக்கும் பேண்ட், அதுதான் நேரோ பேண்ட். ஸோ அப்போ அதை எப்படி மேக் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ரீலை சேவ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட லென்த் நமக்கு தேவை, நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நமக்கு தேவை. வேஸ்ட்டுன்னு நம்ம எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ மெஷர்மெண்ட் தான். நீங்கள் பேண்ட் எங்கே வேர் பண்ண போகிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட சீட்டோட மெஷர்மெண்ட், அப்படியோட சர்க்கம்ஃபரன்ஸ் அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ எப்படி அதை மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட லெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறம் உங்களுக்கு க்ராச்சோட லென்த்து. ஸோ இப்போ நம்மளுடைய லென்த்தை நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ளோஸ்டு சைடு உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க, ஓப்பன் சைடு உங்களுடைய ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் 2 inches பெல்ட் கொடுக்க போகிறேன். 2 inches என்னோட நாடா கட்டுற இதுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த 2 inches நான் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த 2 inches உள்ளே போகுது. ஸோ அதனால் 2 inches மேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட லென்த் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லென்த் 38 inches இருக்குன்னா இங்கேருந்து 38 inches நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கீழே ஃபோல்டிங்க்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1.5 inches கொடுக்க போகிறேன், அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட், அதான் இங்கே வந்து நம்மளோட சீட்டோட மெஷர்மெண்ட் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களோட சீட்டோட மெஷர்மெண்ட் விச் மீன்ஸ் 37 inches என்னோட சீட்டோட மெஷர்மெண்ட், அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணி அது கூட வர ஆன்சரை நான் 1 inches ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய சீட்டோட மெஷர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய க்ராச்சோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணணும். க்ராச்சோடது வந்து நம்மளோட ஹிப்போட மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 + 1 inch. நம்மளோட ஹிப்போட மெஷர்மெண்ட்னா நான் வேஸ்ட்டுன்னு எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் நம்மளோட க்ராச்சுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா நம்மளோட வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 + 1 or 1.5 inch. நான் 1 inch நான் இங்கே எடுத்துக்கிறேன் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு ஃபிட்டடான ஒரு கார்மெண்ட்னால. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 2 or 2.5 inches அவுட்வர்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளோட 2 மெஷர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய சீட்டோட மெஷர்மெண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய க்ராச்சோட லென்த் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம பேண்ட்டில் வந்து மோஸ்ட்டாக நம்மளோட ஹிப், அதை நம்மளோட எங்கே ஹிப் பெல்ட் கட்டுறோமோ அந்த மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்டாக நம்மளோட சீட்டோட மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இந்த 2 மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ராச்சையும் நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸையும் இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த 2 பாயிண்ட்டுக்கான மிட் பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் இங்கேருந்து 2 inches நான் அவுட்வர்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இது 2த்துக்கான மிட் பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இதுக்கான மிட் பாயிண்ட் எக்ஸ்ன்னு மார்க். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க மிட் பாயிண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ சேம் மெஷர்மெண்ட் கீழேயுமே இருக்கான்னு சொல்லிட்டு அதே மெஷர்மெண்ட்டை அப்படியே நான் இங்கே இருக்க மெஷர்மெண்ட்டை இங்கே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், என்னோட லெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருது 7.5 2ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு 3.75 வரும். ஸோ அப்போ 3.75 + 1 inch கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லூஸ் வேணும் அப்படின்னா. 3.75 நான் எக்ஸாக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 3.75. ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த சைட் 3.75, இந்த சைட் 3.75 மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த 2 லைனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த க்ராஸ் லைனையும் இதை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து நான் ஜஸ்ட் ஒரு கர்வ் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு ஸோ இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டையும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நீ லென்த் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 2த்துக்கான மிட் பாயிண்ட், இந்த எக்ஸுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் மிட் பாயிண்ட் இங்கே வருதுன்னா ஸோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 inches மேலே அது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட நீயோட லென்த்து. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் தான் உங்களோட நீயோட மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணணும். நீயோட மெஷர்மெண்ட் எனக்கு 16 inches இருக்குது. நீயோட மெஷர்மெண்ட் 16 டிவைடட் பை 2 inchesனா 8 inches. அப்போ இந்த சைட் 4 inch, இந்த சைட் 4 inch தான் அதே மாதிரி மெஷர் பண்ணி ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் இங்கே சைடு ஒரு கர்வு, ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கர்வ். So this is going to be a normal narrow pant. இதுதான் வந்து ஒரு நார்மல் சிகரெட் பேண்ட்டுக்கான பேட்டர்ன். ஸோ இப்போ இதே வந்து பேக்கில் வந்து நம்ம ரைஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் எப்படின்றது நான் இதிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு இது வந்து நார்மலான சிகரெட் பேண்ட் மேக்கிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் ஆகும், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலான சிகரெட் பேண்ட் எப்படி மேக் பண்ணுறோன்ற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம இன்னுமே ஃபிட்டடாக லைக் பேக்கில் வந்து நம்மளுக்கு எந்த வித சுருக்கமும் வராமல் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க பேட்டர்ன் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேட்டர்னாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பேட்டர்னாக எடுத்துட்டு ஸோ அதே மாதிரி உங்களோட பேக்கோட பேட்டர்னுக்கு என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட்டிங் இன்னுமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃப்ரண்ட்டோட பேட்டர்னை நீங்கள் அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கான ஃப்ரண்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களோட க்ளோஸ்டு சைட்லேருந்து இங்கேருந்து டாப்பில் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 இன்ச்சஸ் வந்து இந்த லைனை உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகணும் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு, ஸோ அதே மாதிரி க்ராச்சோட டெப்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா 2 or 2.5 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த லைனை இது கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இப்படி த்ரூ அவுட்டாக நீங்கள் இங்கே 2 இன்ச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட லெக் சைடு இந்த க்ராச் சைட்லேயுமே த்ரூ அவுட்டாக 2 இன்ச்சஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக 2 இன்ச்சஸ் கொடுக்கணும். உங்களுடைய பேக்கை வந்து அப்படியே ரைஸ் பண்ணணும். அந்த பட் இங்கே உட்காரும் போது நம்மளோட சீட்டோட மெஷர்மெண்ட் இங்கே உட்காரும் போது ஆப்வியஸாக நம்மளுக்கு இழுக்காமல் கரெக்டாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய க்ராச்சோட சைட்லேருந்து உங்களுடைய பெல்ட்டோட சைடில் மட்டுமே நீங்கள் 2 இன்ச்சஸ் ரைஸ் பண்ணி த்ரூ அவுட்டாக 2 or 3 இன்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு உங்களுக்கு நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிலாக்ஸான ஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இது நம்மளுடைய பேக்கோட பேட்டர்ன், இது நம்மளுடைய ஃப்ரண்ட்டோட பேட்டர்ன்.